ஒரு பள்ளிக்கூடத்தில் 4ஆம் வகுப்பு டீச்சரு ஒரு கட்டுரை எழுதுங்கப்பா அப்படின்னு A4 ஷீட்ல கால் பேப்பரை கிழிச்சு கையில கொடுத்து எழுத சொன்னாங்க. எல்லாரும் எழுதி முடிச்சிட்டாங்க சார். அத்தனை பேப்பரையும் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில டிஃபன் சாப்பிட்டு உட்காந்து ஒரு பேப்பரை எடுத்து படிச்சாங்க சார். படிச்சுட்டு அப்படியே அழறாங்க சார். அழறாங்க. அவங்க வீட்டுக்காரர் பெரிய ஆபீசர் அப்படி உட்காந்துங்கிறாரு. ஏன் அழற? உன்னை திட்டிக்கிட்டு எழுதியிருக்கானா? தப்பா எழுதியிருக்கானா? இல்லைங்க, நான் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன் என்பதுதான் தலைப்புங்க. இந்த பையன் எழுதியிருக்கான், கடவுளே நீ என் எதிரில் வந்தால் என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற வரத்தை தான் கேட்பேன் கடவுளே. ஏன் தெரியுமா? எப்பொழுதும் என் அம்மா உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு எப்பொழுதும் அதை விட்டு பிரியாமல் இருக்கிறாள். ஒரு முறை கூட என்னை தொட்டு பார்ப்பதில்லை கடவுளே. என் அப்பாவும் அலுவலகம் முடிந்து வந்து உட்கார்ந்து விட்டால் ஆஃப் பண்ணி வச்சிருந்த செல்லை ஆன் பண்ணி விட்டு உலகம் முழுவதும் பேசுகிறார். எதிரில் உட்கார்ந்து இருக்கிற என்னிடத்தில் ஒரு வார்த்தையும் பேசுவதில்லை கடவுளே. என் அம்மாவிடமும் அப்பாவிடம் நான் நெருங்கி பழக வேண்டும் என்றால் என்னை செல்போனாக மாற்றிவிடு அப்படின்னு எழுதியிருக்காங்க. உடனே அவர் கோவம் வந்துட்டு சட்டையை மாட்டினார். கார்ல உட்கார், அந்த வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட உண்டியல் பண்ணிட்டு வரும். முடியாதுங்க, அது நம்ம பையன் தாங்க. நல்ல குடும்பம். Download ShareChat.